இன்ஃபேக்ட் ஆல் மை ஃபிலிம்ஸ், ஆல் மை டைரக்டர்ஸ் ஆர் வெரி யங். அவங்க எங்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி நீங்க செட்ல வந்து மேடி சார் ஹீரோ உங்களை செட்ல பார்க்கும்போது அப்படியே பயங்கர எனர்ஜியா வருது அப்படின்னு. தே டோன்ட் ரியலைஸ் தட் தே ஆர் கிவிங் மீ தி எனர்ஜி ஆக்சுவலி. ஸோ நமக்கு இருக்கிற மைண்ட் செட்டு, நமக்கு இருக்கிற கண்டிஷனிங். இப்போ நீங்க இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்க 5 வருஷமா அதே இன்டர்வியூ எடுக்கல, நீங்களும் ஆராய்ச்சி செஞ்சு பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா கீழே இருக்கிற காமெண்ட் வச்சு நம்ம நாரச்சிருவாங்க. கரெக்டா? ஏன் நீ நடுவில் பேசுற, அவரை பேச விடு அப்படின்னு கேட்பாங்க. கரெக்ட். அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளால ரெலவெண்டா இருக்க முடியுது. அதே மாதிரி யங்கர் ஜெனரேஷன் கிட்ட போய் நம்ம ஐயா இவனுக்கு தெரியுது, இவன் வேணும்ட்டு சும்மா டபாய்க்கிறதுக்காக இல்ல ஹீரோயினோட அஃபேர் வச்சிருக்கிறதுக்காக படம் பண்ணல. இவர் வந்து கரெக்டா ஒரு கதை சொல்ல வந்திருக்காரு. அவர் என்ன கதை சொல்லியிருக்காரு, அவரோட விஷன் என்ன, என்னோட வேலை நடிகனா அந்த விஷன்ல உள்ள போகுதுதான். தட் இஸ் அ பெஸ்ட் செட் ஃபார் மீ பிரதர். அங்க அந்த செட்ல நான் திரும்பி வரும்போது எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம் எங்க மனைவி பார்த்து உடனடியே புரிஞ்சுப்பா. படைட்டா அப்படின்னு முதல் நாளே பாத்துருவாங்க, அப்படி சொல்லிடுவாங்க கிட்ட.